நாங்கள் காலையில் 5:50க்கு சனி பாஸ்டர் இருக்கிறாருங்க. ஐயோ, சனி பாஸ்டர் இருக்கிற கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். தயவுசெய்து உள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஆந்திராவில் வந்து 15 பேர் இருக்கிறாங்க. పరిచర్యల గురించి చెప్పిన తర్వాత వాక్యం చెప్పిన తర్వాత పరిచర్యల గురించి మీకు చెప్పాలని ఆశిస్తున్నాము. முதல் பகுதி தேவனுடைய செய்தி అంటే మనం ఫస్ట్ దేవుని వాక్యానికి వెళ్ళబోతున్నాము. இரண்டாவது ஆத்தும அறுவடை செய்வதற்கு உங்கள் சபை மக்களை எப்படி தகுதிப்படுத்த வேண்டும். అంటే ఒక పరిచర్యలో ఏ విధంగా మన సంఘాన్ని మన విశ్వాసుల్ని నడిపిస్తున్నామో ఆ విషయంలో ఈరోజు మనం నేర్చుకోకపోతున్నాము. హల్లెలూయా. அதுக்கு உண்டான சில மெட்டீரியல்ஸும் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு புரியும். ఈరోజు కొన్ని వస్తువులు మేము తీసుకొని వచ్చి ఉన్నాము. అది చదివినప్పుడు మీకు అన్నీ కూడా అర్థం అవుతుంది. இப்பொழுது சங்கீதம் 29க்கு நம்முடைய வேதத்தை திறந்து கொள்ளலாம். కీర్తన 29లో మనం వెళ్ళబోతున్నాము. కీర్తన. ஹல்லேலூயா. யாராகிலும் ஒருவர் வாசியுங்கள். நாங்கள் வாசிக்கிறோம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். 3வது வசனம் அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 29. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமை உள்ளது. தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுருக்களை முறிக்கிறார். அவர்களை கன்றுக்குட்டிகளை போலவும் லீபனோனின் சீயோனை போலவும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த செய்தியை அநேக இடங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், நாமும் போதித்திருக்கிறோம். ఈ వాక్యాన్ని మనం అందరూ కూడా చదివి ఉన్నాము, అనేక మందికి మనము చెప్పి కూడా ఉన్నాము. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு புதியதான ஒரு நோக்கத்தில் புதியதான ஒரு கோணத்தில் காணப்போகிறோம். ఈ రోజు మనం ఒక కొత్తగా కొన్ని కార్యాలు నేర్చుకోబోతున్నాము. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொன்னால், அந்த கர்த்தருடைய சத்தம் மிகவும் தொனிக்கிறதாக, பெரிய ஒரு மலைகள் மத்தியிலே பேசுகிறதான. ஹல்லேலூயா. అక్కడ దేవుని స్వరాల గురించి మనం చదవగలుగుతున్నాము. ఆ స్వరము భీకరంగా మనకు వినే ఒక పెద్ద శబ్దంగా ఉన్నది. அதே வசனம், அதே கர்த்தருடைய சத்தம் சாமுவேல் என்னை சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறது. ఆ గొప్ప శబ్దమును సాముయేలుతో కూడా దేవుడు మాట్లాడినప్పుడు, అంటే చిన్నగా దేవుడు ఆయనతో మాట్లాడుతున్నాడు, సాముయేలు సాముయేలు అంటున్నాడు. ராஜாக்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும், అనేక రాజులు కూడా ఈ శబ్దం వినిపడి, வேலைக்காரருக்கும் அந்த சத்தம் கேட்கும், అనేక మంది రాజులు కూడా ఈ వాక్య అంటే స్వరాన్ని విని ఉన్నారు. வாலிபர்களுக்கும் கேட்கும், வாலிபர்களுக்கும் கேட்கும், యవనస్తులు కూడా ఈ స్వరం విని ఉన్నారు. குழந்தைகளுக்கும் கேட்கும், చిన్న పిల్లలు కూడా ఈ స్వరాన్ని విని ఉన్నారు. அதுதான் தேவனுடைய வார்த்தை. అదే దేవుని వాక్యమై ఉన్నది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. காலை நேரத்திலே நாம் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ఈ ఉదయకాల సమయము దేవుని స్వరాల గురించి మనం కొన్ని విషయాలు ధ్యానించబోతున్నాము. தேவனுடைய ஊழியக்காரர்களே, దేవుని సేవకులారా, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களே, దేవుని పరిచర్యలో ఉన్న దేవుని బిడ్డలారా, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கனமுள்ளதாக, தைரியமுள்ளதாக, அர்த்தம் மிகுந்ததாக இருக்கிறது. ఈ నోటిలో నుండి వచ్చే ప్రతి మాటలు కూడా అది ఘనమైనది, అది గొప్ప ఆశ్చర్య కార్యాలు చేసే శబ్దంగా ఉన్నది. హల్లెలూయా. హల్లెలూయా. நீங்கள் சாதாரணமாக
ஒரு விசுவாசி கிட்ட இப்படி சொல்லி ஜெபிக்கலாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பலப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கலாம். మనం ఒక సాధారణంగా ఒక విశ్వాస దగ్గర వెళ్ళి యేసయ్య గొప్ప దేవుడు, దేవుడు ఆశ్చర్యకార్యం చేసే దేవుడు అని చెప్పి ఉన్నాం. ஆனால் அதை கர்த்தர் வாய்க்க செய்வார். అది కూడా దేవుడు ఏం చేస్తాడు, నెరవేర్చే దేవుడిగా ఉన్నాడు. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பாஸ்டர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. முதலாவது கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. అక్కడ మనం చదువుతున్నాము, దేవుని స్వరము నీళ్ళ మీద అల్లాడుతుంది అని అక్కడ రాయబడి ఉంది. ఆమేన్ ఆమేన్. ఆదియాగమం 1వ అధికారం 2వ వచనం. ఆదికాండము முதல் அதிகாரம் 2வது வசனம். మొదటి అధ్యాయము 2వ వాక్యం. நான் வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அசைவாடினார் என்று சொல்லும்போது இந்த மியூசிக் வாசிக்கிற தம்பிக்கு தெரியும். இந்த வாட்ச் மியூசிக் போடும்போதெல்லாம் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த குழந்தையை தாளாட்டும் பொழுது அந்த தாயானவள் பாடுகிற ஒரு பாடல், அந்த ஊஞ்சல் ஆட்டுகிற அந்த ஒரு ஆக்ஷன்ல இருக்கிறது தான் வால்ஸ் மியூசிக். அதை தான் தேவன் ஜலத்தின் மீது அசைவாடினார். அதுதான் குழந்தைகளுக்கு முதல் பெரியவர்கள் வரைக்கும் இனிமையாய் கேட்கிற ஒரு అసైవాడుదలై కాన్పిక్கிறது. ఒక చిన్న బిడ్డ ఏ విధంగా మనం నిద్రపోవానికి ఆ తొట్టిలో మనము పెట్టి ఆడిస్తారో అదే విధంగా దేవుని మాటలు అనేక దేవుని అంటే ఆ నీళ్ళ మీద దేవుని ఆ మాటలు ఆ అల్లాడుతున్న అలలలాగా వెళ్తున్న విషయం అక్కడ మనం చదువుతున్నాము. మరియాలోడు దేవుని పేసినార్. మరియాతో దేవుడు మాట్లాడినాడు, నీ గర్భమాగి కుழந்தை పెట్టుకొల్వాయి என்று சொல்லி మీ యొక్క కుమారుని కంటావని అక్కడ మనం ఆది సభయోడు దేవుని పేసినార్. ఆది సంఘముతో దేవుడు మాట్లాడినాడు. மேல் வீட்டிலே 120 பேர் கூடி இருந்த இடத்திலே கர்த்தர் பேசினார். మేడగదిలో 120 మంది ఉన్నప్పుడు దేవుడు మాట్లాడినాడు. எலும்புகள் இடத்திலே பேசும்போது எசேக்கியேலே அவள் உயிரிழயத்தக்கதாக கர்த்தர் அந்த எசேக்கியேலுடைய வாயிலே வார்த்தைகளை வைத்தார். ఎహెస్కేలు గ్రంథము 37వ అధ్యాయములో అక్కడ ఎహెస్కేలుతో అంటే ఎముకలతో నింపబడిన ఆ స్థలంలో దేవుడు మాట్లాడుతున్నాడు. హల్లెలూయా. நம்முடைய வார்த்தையிலே இருக்கிறதான அந்த வல்லமை ஜீவன் உள்ளது. మన నోటిలో దేవుడిచ్చిన ఆ స్వరము, ఆ శబ్దము அது ஆசீர்வாதகரமானது, அது கனமானது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. దేవుని స్వరము నీళ్ళ మీద ధ్వనింపబడుతుంది. மலைகளில் எதிரே நீங்கள் பேசும்போது எதிரொலித்து வரும். అంటే మనము కొండ దగ్గర మనం మాట్లాడినప్పుడు ఆ కొండ ఆ అదే విధంగా దేవుడు కార్యాలు చేస్తాడు. அந்த மலையும் நாம் பேசுகிறதை ஆம் என்று சொல்லுகிறதாக அது அர்த்தம். ఆ కొండ కూడా మనం మాట్లాడినప్పుడు అది ఆమేన్ అని చెప్తుంది. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ ஊழியர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஜீவன் உள்ள வரைக்கும் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் வாயிலே வார்த்தையை வைத்திருக்கிறார், அது ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. దేవుడు మన నోటిలో ఒక మంచి మాట దేవుడు ఇచ్చి ఉన్నాడు. అది మనము మాట్లాడినప్పుడు అసాధ్యమైన కార్యాలు దేవుడు నెరవేర్చే దేవుడుగా ఉన్నాడు. ఆ మాటలు అంద శక్తి ఉన్నదని దేవుని మాటలు మనం వింటున్నాం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதனாலதான் நம்ம இந்த பெர்மான்ஸ் பாடும்போது பாடுறாரு, 7 உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழவேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக எலும்புகள் உயிர் அடைய வேண்டும். ஒரு வார்த்தை சொன்னா கர்த்தர்
2 முறை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, கர்த்தருடைய வருகை வரும்பொழுது அங்கெங்கெல்லாம் நீங்க பாஸ்டர்ஸ் அதனால சொல்ல வர தூரத்துல எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் மரிச்சிட்டாருன்னு சொன்னா அவர் கிறிஸ்தவராக இருந்தா ஒரு எலும்பு இந்த இடத்துல இருக்கும், எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும், இன்னொரு எலும்பு சுடுகாட்டுல இருக்கும், இன்னொரு எலும்பு எங்கேயே இருக்கும். ஆனால் இயேசு இந்த பூமியில வரும்பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக లోకానికి మనలో వచ్చినప్పుడు ఎక్కడ మనము దేవుని నమ్మిన ప్రతి ఒక్కరు ఎక్కడ చనిపోయినా ఎక్కడ ఉన్నా వారి ఎముకలు ఎక్కడ ఉన్నా కూడా అదన్నీ ఒకటిగా చేరబడే ఒక సమయం ఉన్నది. అది యేసు ప్రభు రాకడలో. హల్లెలూయా. இரண்டாவதாக கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. எல்லாரும் சொல்லும் பார்க்கலாம். అందరూ కూడా చెప్పండి. యేసు ప్రభు మాటలు శబ్దము அது கனமையினது, ஆச்சரிய காரியாలు చేసే మాటలై ఉన్నది. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. హల్లెలూయా. రాజగ్రంథాలు మనం చదివినప్పుడు ఎలీషా అక్కడ ప్రార్థన చేసినప్పుడు ఆ నీళ్లు పరలోకం నుండి వచ్చిన అగ్గి వలన అక్కడ ఉన్న నీళ్లు అన్ని కూడా దేవుడు ఎండగా చేసినట్లు మనం చదువుతున్నాం. హల్లెలూయా. 3.5 வருஷம் மழை இல்லை. 3.5 సంవత్సరం వర్షం లేదు. హల్లెలూయా. வறட்சியான காலம், అంటే కలుపు కాల సమయము. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் ஜெபித்தபோது மழையை கர்த்தர் కట్టలేశారు. దేవుని సేవకుడు ప్రార్థన చేసినప్పుడు దేవుడు వర్షాన్ని కుమరించినాడు. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18:39 நான் வாசிக்கிறேன். இவன் அதற்கு முன்பாக குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே காளைகளை வெட்டி எல்லாவற்றையும் அடுக்கி இந்த இடத்துல பலி செலுத்த வைக்கப்படுகிறது. அந்த பலி புறஜாதியார் ஜெபித்த பொழுது, அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்கள் வந்த பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கவில்லை. అక్కడ మనం చూస్తున్నాము, వారు ఆ అన్య జనులు దేవుని పిలిచినప్పుడు కూడా ఏ స్వరము కూడా వారు వినలేదు. వారి స్వరము అన్య జనుల దేవుళ్ళు ఏం చేయాలి, వారికి సహాయం చేయాలంటే వినలేదు. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் தேவனுடைய மனுஷன் அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும், புரியும். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை கேட்டருளும் என்ற பொழுது அக்கினி கீழே இறங்கி வந்து அனைத்தையும் நக்கி போட்டது என்று வாசிக்கிறோம். దేవుని దాసుడైన ఎలీషా ప్రార్థన చేసినప్పుడు దేవుడు పరలోకముల నుండి అగ్ని పంపించి ఆ బలిపీఠమును దేవుడు దహింపించినట్లు మనం అక్కడ చదువుతున్నాం. హల్లెలూయా. హల్లెలూయా. நேரத்திலே அறிவியல் பூர்வமாக யோசித்தால் இவ்வளவு பெரிய கட்டைகள், எருதுகள், மாம்சம் எல்லாவற்றையும் 10 ஸ்டீமர் வச்சு ஒதுக்க வச்சாலும் சிலது வேகாது. ఇక్కడ మానుషీయంగా మనం చూస్తే ఆ మాంసం కానీ ఆ కట్టెలు కానీ ఆ బలిపీఠంలోని ఏ వస్తువు కూడా సాధారణ ఒక అగ్గి ఉంటే అది దహించలేని స్థితిలో ఉంటాయి. ஆனால் கர்த்தருடைய அக்கினி வந்து அவற்றை ஒரு நிமிஷத்திலே பட்சித்து దేవుని దాసుడు ప్రార్థన చేసినప్పుడు ఒక నిమిషంలోనే దేవుడు అగ్ని పరలోకములో ఉన్న అగ్ని ద్వారా అది దహింపించిన విషయం అక్కడ ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார், இந்த கேஸ் ஸ்டவ் மாதிரி தான் நான் வச்சிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு வல்லமையை கொடுத்திருக்காரு. நீ கொஞ்சம் உபத்திரவம் பண்ணா கொஞ்சமா வைப்பேன், நீ கொஞ்சம் அதிகமா உபத்திரவம் கொடுத்தா இன்னும் அதிகமா வைப்பேன். మనము గ్యాస్ స్టవ్ మనం యూస్ వాడినప్పుడు అది ఏ విధంగా మనకు కావాల్సిన అగ్గి ఎక్కువ పెట్టుకోవచ్చు, తక్కువ కూడా పెట్టుకోవచ్చు. అదే విధంగా நீ ரொம்ப வேதனைப்படுத்தினியா, என்னதுல இருக்கிறதுலயே மேக்ஸிமம் வச்சிருவேன், நீ தீஞ்சு போயிடு. అగ్ని కొద్దిగా మనం ఎక్కువగా పెడితే అదేమవుతుంది, కాల్చివేసే అగ్నిగా ఉన్నది. அதனாலதான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று సౌలై பார்த்து కర్తర్ சொல்லுகிறார். అక్కడ అపోస్తల కార్యములు మనం చదువుతున్నాం. సౌలుతో దేవుడు మాట్లాడుతున్నాడు, నీవు ఉపద్రవించి ఆ నజరేయుడైన యేసువే నేను అని చెప్తున్నాడు. ஆண்டவருடைய பிள்ளைகளே,
உங்களுடைய ஊழியத்தின் பக்கத்திலே, உங்கள் விசுவாசிகளின் வீட்டு பக்கத்திலே துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஜெப விண்ணப்பம் உங்களுக்கு வரலாம். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த வசனம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி இயேசு துன்பப்படுத்துகிற ஜனங்கள் பக்கமாக நின்று சவுலிடத்தில் பேசுகிறார். అక్కడ మనము బలహీనపడి అక్కడ అపోస్తల కార్యములు మనము చదివినప్పుడు వారిని ఇబ్బంది పెడుతున్న పౌలుతో దేవుడు మాట్లాడి సౌలుతో దేవుడు మాట్లాడినప్పుడు నీవు ఉపద్రవించే నీ హింసించే ఆ నజరేయుడైన యేసువే నేను అని చెప్తున్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன சொல்லுங்க? ஹல்லேலூயா. துன்பப்படும்போது என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே நான் இருக்கிறேன். పడేవారు ధన్యులని దేవుని వాక్యంలో మన వాక్యములు చదువుతున్నాము. దేవుని సేవకులు ఎక్కడ ఉంటారో అక్కడ దేవుడు కూడా ఉంటాడు. హల్లెలూయా. ఆమేన్. கஷ்டப்படும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லா இருக்குதா? கவலையே படாதீங்க. பக்கத்திலேயே எஜமான் இப்படி தட்டுவார். டோன்ட் வரி, ஐ அம் வித் யூ. మనం బాధలో ఉన్నప్పుడు, ఇబ్బందులో ఉన్నప్పుడు, మనం కష్టంలో ఉన్నప్పుడు దేవుడు ఏం చేస్తాడంటే మన దగ్గరకు వచ్చి మనల్ని ఆదరించి మన బలపరిచే దేవుడిగా ఉన్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. என் பக்கத்துல இயேசு என்னோடு இருக்கிறார். యేసు ప్రభు నా దగ్గర ఉన్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. மூன்றாவது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. అక్కడ మూడో వాక్యం మనం చదివినప్పుడు మూడో గుర్తింపు ఏమంటే దేవుని స్వరము மகிம கலதின வாக்கு. சங்கீதம் 145:3 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. 145వ కీర్తనలో మనం చదువుతున్నాము. దేవుని స్వరమును గురించి అక్కడ మనం చదువుతున్నాం. மகத்துவம் என்று சொன்னால் நமக்கு என்ன என்று நமக்கு புரிய வேண்டும். అంటే దేవుని మహిమ అంటే మనం ఏమైనా అర్థం చేసుకోవాలి. మనం எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பெரிய பியூட்டி, ஆங்கிலத்திலே அதை நீங்கள் வாசித்து பார்த்தால் எவ்வளவு பெரிய அற்புதமானது, மகத்துவமானது, வல்லமையானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிடைக்கக்கூடாத ஒரு காரியங்களை கிடைக்கும்போது அது மகத்துவம் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். మనకు దొరికిన ఒక వస్తువు మన చేతికి దొరికినప్పుడు ఏదో విధంగా మనం సంతోషిస్తామో అదే విధంగా దేవుని మహిమ కూడా అదే విధంగా మనకు దేవుడు అనుగ్రహించినప్పుడు అక్కడ దేవుని నామము మహిమపడినట్లు మనం చదువుతాం. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 15వ అధ్యాయం మీరు ఇందులో పోయి చదివి చూడండి. தன்னுடைய மகனிடத்திலே பால் கட்டிகளை கொடுத்து தன்னுடைய சகோதரரை போய் பார்த்து விட்டு வா என்று சொல்லி தகப்பன் அனுப்புகிறார். ఇంకా అక్కడ ఆహార వస్తువులన్నీ ఇచ్చి పంపించి తన తండ్రి ఆ సహోదరుల దగ్గరికి పంపిస్తే ఆహారం తీసుకొని వెళ్ళాలని చెప్తున్నాడు. நீங்கள் 17வது அதிகாரம் 17-18 வசனத்திலே வாசித்து பார்த்தால் நீ இந்த பால் கட்டிகளை சகோதரனிடத்தில் கொடுத்து என்ன வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. ஊழியக்காரங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா, அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று அப்பா சொல்லுகிறார். ఇక్కడ ఆహార వస్తువులన్నీ ఆ కుమారి చేతులు వచ్చి తండ్రి పంపించిన తర్వాత ఒక గుర్తింపుని తీసుకురావాలని చెప్తున్నాడు. தாவீதும் அடைக்கட்டிகளை கொண்டு போகிறார். அந்த இடத்திலே கொடுக்கிறார். சகோதரனிடத்திலே கொடுத்து விட்டு அந்த இடத்திலே நிலைமை சரியில்லை என்று பார்க்கிறார். దావీదు అది తీసుకెళ్ళిన తర్వాత అక్కడున్న పరిస్థితిలో చాలా ఘోరంగా ఉన్నది అని చెప్పి దావీదు మాట్లాడుతున్నాడు తన తండ్రితో. பெரிய கோலியாத்துக்கு முன்பதாக தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் கிராமமும் தன்னுடைய அரசனும் எல்லாரும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். అక్కడ ఇశ్రాయేలు ప్రజలందరూ కూడా గోలియాతు ముందు చాలా భయపడి ఆ స్థితిలో వారు ఉన్నారని ఇక్కడ తెలుస్తుంది. அப்பா என்ன சொன்னாரு? తండ్రి ఏం చెప్పినారంటే கொடுத்துட்டு నీ ఇచ్చినది ఈ ఆధార వస్తువు ఇచ్చిన తర్వాత அடையாளத்தை வாங்கிட்டு வா, ఒక గుర్తింపు నీ తీసుకురావాలని చెప్తున్నాడు. தேவனுடைய ஊழியர்களே, దేవుని సేవకులారా, இவர் போகிறார், వెళ్తున్నారు, என்ன பண்ணிருக்கணும்? ఏమి చేసి ఉండాలి? கொடுத்துட்டு அப்பா கேட்டாரு அப்படின்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? ஒரு பெல்ட் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் இந்த பாப்பாவை கொஞ்சம்
அப்போ அந்த ட்ரெஸ்ல ஒரு துணியோ இல்ல அண்ணன் போட்டிருக்கிற ஒரு ஷர்ட்டோ ஒரு கிளாத்தோ வாங்கிட்டு வந்துடணும். ఈ ఆహార వస్తువులు ఇచ్చిన తర్వాత తండ్రిని చూపించుటకు గుర్తుగా ఏమైనా బెల్ట్ గాని ఏమైనా వస్త్రము గాని ఏమైనా వస్తువులు తీసుకొని వచ్చి ఉండాలి. ஆனால் அந்த இடத்திலே சூழ்நிலை சரியில்லை. அப்பா அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொன்னார், கரெக்ட் தான். அந்த அடையாளத்தையும் நல்லபடியா வாங்கிட்டு போனோன்ற ஒரு விருப்பம் இருந்தது. దావీదుకి ఒక మంచి తండ్రి చెప్పిన విధంగా వెనకకు గుర్తింపు బాగా తీసుకెళ్లాలన్న ఆశ ఉన్నప్పటికీ కూడా అక్కడ ఉన్న పరిస్థితులు ఆయనకి అనుకూలంగా ఉండలేదు. நீ யாரிடத்திலே வருகிறாய், நீ யாரிடத்திலே மோதுகிறாய் என்று கோலியாத் எல்லாம் பார்க்கிறான். இவன் தன்னுடைய பேச்சிலேயே ஒரு கணக்கை போடுகிறான். இந்த இடத்திலே நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் தேவனுடைய நாமம் என்றெல்லாம் சொல்லி பேசிக்கொண்டு கைகளை வீசும் பொழுது, கைகளை தூக்கும் பொழுது, அவன் நடக்கும் பொழுது டைரக்ஷனையும் பார்க்கிறான். ஏன்னா அவனுடைய கவனம் எங்கிருந்து அடிச்சா போய்ப்படும். கர்த்தருடைய நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நடக்கும் பொழுது, உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது, அவர்கள் இடத்துல நீங்கள் பயந்து போகாமல் அவர்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நீர் இப்படி செய்ய போகிறீரா, இல்ல அப்படி செய்ய போகிறீரா, இல்ல அப்படி செய்ய போகிறீரா? நீங்க கொஞ்ச நேரம் டைம் எடுக்கிறீங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? அவன் சாக போறான்னு. அல்லேலூயா. உங்க ஊழியத்துக்கு விரோதமாக ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கும் உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்களை நான் அவர்கள் என் பட்சத்திலே வரும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். మాట్లాడుతున్నాడంటే మీకు విరోధంగా ఉన్న వారి దగ్గర దేవుడు నీ దగ్గర వచ్చే విధంగా వారిని దేవుడు మార్చగలిగే దేవుడిగా ఉన్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த அடையாளத்தையே பார்த்து தன்னுடைய கவனை சுற்றி அடிக்கிறான். ஒரே கல்லில அந்த கோலியாத் விழுந்து போகிறான். అక్కడ దేవుని యొక్క గురి దావీదుకి దేవుడు అనుగ్రహించినాడు. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், ఆయన వెళ్ళి గెలిచే విధంగా சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்பா என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? తండ్రి ఏమో తీసుకురావాలని చెప్పినాడు. எடுத்தா தலைய கையில. ఆమేన్. ఆయన చేతిలో ఏమో తీసుకు, கையில என்ன இருக்குது? చేతిలో ఏమున్నది? அந்த தலை இருக்குது. ఆయన ஒரு கூட்டமா பாடிட்டே போறாங்க. அந்த பக்கம் பெலிஸ்தியர் ஓடுறாங்க, இந்த பக்கம் ஒரு கூட்டம் சேனை அன்னையோடு க்ளோஸ். the war is பேர் என்ன சொல்லுவாங்க? war is close, war is stop. காரணம் இவன் வின் பண்ணிட்டான். நீங்க பைபிள்ல படிக்கல, அன்னைக்கு அந்த வார் ஸ்டாப். 40 நாள் இவன் கஷ்டப்பட்டான், போராடினான். இவங்க பயந்து இருந்தாங்க. ஒரே நிமிஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வந்தார். இப்பொழுது சத்துருவினுடைய தலை நம்ம கையில. இவ்வளவு நாள் நமக்கு முன்னாடி இருந்த தலை, நம்முடைய விரோதிகளை பயமுறுத்தின தலை, நம்ம அண்ணனுங்களை பயமுறுத்தின தலை, நம்ம கிராமத்தை பயமுறுத்தின தலை, என்னுடைய தலையை எடுத்துக்கொண்டு சவுலுக்கு முன்பதாக கம்பீரமாய் நடந்து போகிறான். தகப்பன் கேட்கிறான், தகப்பன் கேட்கிறான், తండ్రి అడుగుతున్నాడు, என்னடா கையில? చేతులు ఏమున్నది?
அப்பா తండ్రి நீ அடையாளம் கேட்டீங்கல்ல, ఈ యొక్క గుర్తింపు తీసుకురావాలని చెప్పినావు. வெஜ் எடுத்துட்டு போனேன், நான் வெஜ் தலையை எடுத்துட்டு வந்திருக்கேன். నేను వెచ్చితే అంటే అక్కడ వెళ్ళినప్పుడు பாஸ்டர் எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். తీసుకొని பிரசங்கத்துக்கு தலைப்பு என்ன தெரியுமா? வெஜ்ஜோட போனா, நான் வெஜ்ஜோட வந்தான். ఆయన మాంసాహారంతో అంటే తీసుకెళ్ళినప్పుడు అంటే కూరగాయలు அண்ணனுக்கு பார்த்தானுங்க, ఆమేన్. ஏய் எவ்வளவு நாளா பயமுறுத்துறவன் நீ தானா? செவில்ல ஒரு தட்டு தட்டுறான். அண்ணனுங்களுக்கு இல்லாத வலிமை தேவனை துதித்தவனுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை பேசினவனுக்கு இருக்கிறது. దేవునంటే వారు అన్నలు ఉన్నప్పటికీ కూడా దేవుని అలా శక్తి దావీదులో ఉన్నది కాబట్టి கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. దేవుని స్వరము అక్కడ అల్లార్చినట్లు దేవుడు మనకు ஹல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த 26வது வருஷத்திலே கர்த்தர் பெரிய அறுவடையை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு சபையிலேயும் அநேக ஆத்துமாக்கள் வர போகிறார்கள், நிரம்பி வழிய போகிறார்கள். கர்த்தரே இதை செய்வார். உனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் முறித்து போட்டு கர்த்தர் கொண்டு வருவார். அநேக ஆத்துமாக்கள் உன்னை கேலி செய்கிறவர்களாக இருக்கலாம், அநேகர் உனக்காக விரோதமாக எழும்பலாம். என் தேவனுக்கு முன்பதாக சாதாரணமான ஒரு மகன் தான், ஒரு சின்ன பையன் தான், அவனுக்கு முன்பதாக கோலியாத்துக்கள் விழுந்து நொறுங்குவார்கள். దావీదు ఒక చిన్న యవ్వన వయసులో అయిన వ్యక్తి అయినప్పటికీ కూడా ఆ చిన్న వాలుడు ద్వారా దావీదు ద్వారా கோலியாத்தினுடைய தலையை அவனுடைய கத்தியை எடுத்து அவனையே வெட்டி ஆண்டவர் கொடுக்கிற பாக்கியத்தை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. దావీదు జీవితంలో మనం చూడండి, దేవుడు చేసిన ఆశ్చర్య కార్యాలను మనం చదువుతున్నాం. இந்த தாகோனுக்கு முன்பதாக அது ஒரு வார்த்தை டச் பண்ணிட்டு போயிடுறேன். தாகோனுக்கு முன்னாடி பெட்டி எடுத்துட்டு போய் வச்சிடுறாங்க. தாகோன் அங்க இருக்குது. நம்ம தாகோனை இந்த கோயிலுக்கு நடுவுல நம்ம சாமிக்கு முன்னாடி இந்த சாமியை வச்சிடலாம். దాగోన్ అనే ఒక బొమ్మ దగ్గర ఒక విగ్రహం దగ్గర దేవుని మందస్తము తీసుకెళ్లి எல்லாம் வச்சுட்டு பூட்டிட்டு வந்தாச்சு. இரவு ஆனது, தாகோன் கீழே விழுந்து விட்டது. అక్కడ మనం చదివినప్పుడు దాగోను క్షేత్రంలో అది పెట్టిన తర్వాత మందస్సం పెట్టిన తర్వాత వారు అన్ని తలుపన్ని వేసి వచ్చిన తర్వాత ఉదయం పోయి చూస్తే పడి కింద పడిన பூமி அதிர்ச்சி வந்து விழுந்திருக்கும், இல்ல காத்தடிச்சு விழுந்திருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஆனால் விழுந்து விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். மறுநாளிலேயும் வைத்தார்கள், மறுநாளிலேயும் விழுந்தது. அதனால இந்த பெட்டி இருக்கிறதுலாம் தான் பிரச்சனை. பெட்டியை எடுத்துட்டு போயிடுவோம். உன்னுடைய தேவனுடைய ஊழியக்காரர்களே, நீங்க சாதாரணமாக என்னுடைய தகப்பனாருடைய சட்டைய, சின்ன ஒரு சாட்சி சொல்லிடுறேன். என்னுடைய தகப்பனாருடைய சட்டைய கழட்டி ஒரு ஊழியக்காரர் அப்படி போட்டார், அப்பா போட்டார். ஒரு ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரர், ஒரு சின்ன தம்பி மாதிரி ஒரு ஊழியக்காரர். அங்கிள் இருக்கிறாரா? இல்ல. அங்கிள் இருக்கிறாரா? இல்ல. ஆண்டி, அந்த இடத்துல பிசாசு ஓடவே மாட்டேங்குது. அது எங்க போயிடுது? கட்டில கீழே போய் போட்டுது. உடனே இவர் என்ன பண்ணாரு? அங்கிள் இல்லையா? சரி, அங்கிளுடைய சட்டையை எடுத்து போட்டுக்கிறேன். அங்கிள் பேக் இருக்கா? பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கிள் பேக் எடுத்துட்டு போயிட்டு அங்கிள் மாதிரியே இவர் பேசுறாரு. பிசாசு போகுது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்களுடைய ஆடையிலே கூட வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. వస్త్రములో కూడా దేవుని శక్తి ఉన్నది. ஐயா, இது சுகமாகல அப்படின்னு யாரா சொல்றாங்களா? ஒரு கட்சி இப்ப ஜெபம் பண்ணிட்டு, இந்தாம்மா ஒரு துப்பட்டை கொடுத்துட்டு வா, 10 நாள் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை వారు ఇచ్చిన తర్వాత దేవుని కార్యాలు అక్కడ జరుగుతాయి. ஹல்லேலூயா. ఆమేన్. எத்தனை பேருக்கு புரியுது? தெலுங்குல பேசுறவங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தருடைய வசனம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. అక్కడ మనము చదువుతున్నాము, దేవుని స్వరము కేదారు వృక్షమును పడదోలినట్లు మనం అక్కడ చదువుతున్నాం. கேதுரு மரம் 3500 அடிக்கு மேலாக உயர்ந்திருக்கும். 3500 ఎత్తుగా ఉంటది అక్క కేదురు వృక్షం అంటే. துருக்கி பகுதியிலே
லீபனோனிலே வளரக்கூடியதான கேதுருக்கள் மிகவும் பெரியதாக இருக்கும். అక్కడ లెబానోన్ అనే ప్రాంతంలో ఆ వృక్షం ఉంటది. அந்த கேதுருக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆமோஸ் 2:9 நான் படிக்கிறேன். லீபனோனின் நாட்டின் கேதுரு மரம் பற்றி அறியுங்கள். லீபனோனின் கேதுரு என்றால் வெண்மலை என்பது பொருள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கேதுரு மரங்களை முறிக்கிறது. ஐயா, ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ఆమేన్. అక్కడ కేదురు వృక్షమును గురించి మనం ఇక్కడ చదువుతున్నాము. ఆదిని కూడా పడదోయ యొక్క శక్తిని గురించి అక్కడ మనం చదువుతున్నాం. நல்லா கவனிங்க. హల్లెలూయా. 3 விதத்திலே மரத்தை விழ வைக்கலாம். ஒன்று, காற்று அடித்தால் மரம் எப்படி விழுந்திருக்கும்? 3 విధములో వృక్షము పడదోయగలుగుతాము. காற்று அடித்தால் மரம் எப்படி விழுந்திருக்கும்? கரெக்டா ஷேப்பா பார்த்து விழுமா, இல்ல எடை விடுமா, விழுமா, எப்படி விழும்? గాలి వచ్చినప్పుడు ఎట్లా వృక్షం కింద పడుతుందో அலங்கோலமாய் விழும். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். చూసినప్పుడు కొంచెం ఘోరంగా ఉంటుంది. புயல் வந்தா அலங்கோலமா விழும். இல்ல கொஞ்சம் அந்த மரம் வந்து ரோட்டுக்கு போகும்போது தடை பண்ணுது, அதை வெட்டுனா மரத்துக்கு சேஃப்டி, கிளையை மட்டும் வெட்டலாம், இல்ல சின்னதுல மட்டும் வெட்டலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் எதிரா இருக்கிறானோ அவன் சின்ன விஷயத்திலேயே வந்தான்னா சின்ன ஒரு காயத்தோடு தப்பிப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு விரோதமா நம்ம செய்யறோம்னு சொல்லி உணர்த்தப்பட்டு அவன் சின்ன விஷயத்திலேயே, சின்ன இழப்பிலேயே அவன் திருந்து விட்டால் அவனுக்கு லாபம். கரெக்டா இல்லையா? சின்னதுல ஏதோ ஒரு அடிபட்டுரும், ஒரு 10,000 ரூபாய் லாஸ் ஆயிடும் அப்படின்னு போது ஆண்டவருக்கு எதிராக போனோம், ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ஆண்டவர், எனக்கு ஒரு லேண்டு ஒன்று இருந்தது, அந்த லேண்டை ஒருத்தர் என்ன பண்ணாரு, பயங்கரமா எனக்கு அந்த லேண்டை வந்து ஆக்கிபை பண்ணிட்டார். லேண்டை ஆக்கிபை பண்ணிட்டு இது என்னது தான் அப்படின்னு சொல்லி அரசியல்ல அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது எனக்கு தோணுச்சு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன். இது 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3வது வருஷம் அந்த லேண்டை குறித்து போய் பார்க்கலான்னு கிட்ட போனோம். அந்த இடத்துல லேண்டுக்கு யாரு, நாங்க எங்களுடைய அனுமதி இல்லாத ஜேசிபி எடுத்துட்டு வந்து தோண்டி எல்லாம் பண்ண ஒரு மனுஷன் அங்கிருந்து ஹாஸ்பிட்டல்ல ஆட்டோல வந்து இறங்குறாரு. கேட்டா சின்ன வாலிப பையனை தான், ரத்தத்தினுடைய கொதிப்புல அப்படி சொல்லிட்டாரு, பண்ணிட்டாரு. அந்த இடத்துல அவருக்கு கிட்னி வந்து, கிட்னில பெரிய ஸ்டோன் வந்துச்சு. யாருமே 15 நாள் ஆபரேஷன் பண்ணி தள்ளாடி இறங்கி வருகிறார். வந்துட்டு நான் அப்ப போய் நிக்கிறேன், எங்கடா இந்த மனுஷன் என்ன பேச போறானோன்னு சொல்லிட்டு, சரி எப்ப போனாலும் எண்டுன்னு சொல்லுவியே, இப்ப போயிட்டு தம்பி எப்படிடா இருக்க அப்படி விசாரிக்கிறேன். ஐயா, இந்த நிலத்தை நீங்களே எடுத்துக்கோங்க, நான் வரமாட்டேன். அவங்க அப்பா, டேய் எப்படிடா நீ இதை விடுற, இந்த நிலத்தை எப்படி நீ அப்படின்னு அப்பா வராரு. அப்பா போற அப்பாவை பிடிச்சி இழுக்கிறான். அப்பா விட்டுருப்பா, அதை பத்தி பேசாதப்பா, கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காரே போகும். அல்லேலூயா. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். அல்லேலூயா. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சுச்சா? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு விரோதமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்குள்ளே அவருடைய அன்பை புரிந்து கொண்டு வந்துவிட்டால் இந்த கேதுரு மரத்தை முறிக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நீ எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது எவ்வளோ பெரிய ஒரு பணம் படைத்தவனாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்று வரும்பொழுது நீ ஆண்டவருக்குடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்து திருந்து விட்டால் சின்ன காயத்தோடு, சின்ன கிளையோடு நீ தப்பிப்பாய். கேதுரு மரமே, நீங்க சொல்லு பார்க்கலாம், ஆண்டவரே சொல்லு பார்க்கலாம், எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே
எனக்கு எதிராக இருக்கிற கேதுரு மரத்தை தயவு செய்து முறிந்து போக விடாதோய் ஆண்டவரே. அந்த கேதுரு மரத்துல கிளைய மட்டும் விட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கேதுரு மரத்தை கிளைய வெட்டிட்டா அந்த கேதுரு மரத்தை எடுத்துட்டு வந்து பெரிய கேதுரு மரம் சபையை வளர்றதுக்கு, சபையை கட்டுறதுக்கு, சபைக்கு தூணாக்கிறதுக்கு கர்த்தர் யூஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. స్వరము కేదురు వృక్షమును పడదోయబడుతుంది అని మనం చదువుతున్నాం. சவுல் என்கிற மனிதனை பவுலாக மாற்றி கர்த்தர், யாரெல்லாம் நீங்க அந்த சப்ஜெக்ட படிச்சு பார்த்தா அவன் போய் அந்த இடத்துல நிற்கும்போது அவன் இடத்துல ஆண்டவரே என்னை அனுப்புகிறீர், அவன் எல்லாரையும் துன்பப்படுத்தினவராச்சே, எல்லாரையும் கஷ்டப்படுத்தினவராச்சே, அவரிடத்துலயா எங்களை என்ன அனுப்புறீர் என்று அந்த ஊழியக்காரர் கேட்கிறார். సౌలు అక్కడ మనం చదువుతున్నాము అపోస్తల కార్యములో దేవుని సంఘానికి, దేవుని దేశ ప్రజలకి, విశ్వాసులకి ఎదురుగా ఉన్న వ్యక్తిని దేవుడు వాడుకున్న తర్వాత, ఎన్నుకున్న తర్వాత ఆయన దగ్గరికి దేవుడు దేవుని దాసులు பவுல் செய்த ஊழியத்தை போல யாருமே இந்த உலகத்திலே செய்யவே இல்லை. పౌలు చేసిన సేవ ఎవరు కూడా చేయలేదు. ఆ విధంగా దేవుడు వాడుకున్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுலை பவுலாக மாற்றினார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. సౌలు అనే వ్యక్తిని దేవుడు పౌలుగా వాడుకున్నాడు. పౌలుగా పిలుచుకొని దేవుని నామమహిమ కొరకు వాడుకున్న విషయం. அடுத்ததாக கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். అక్కడ మనం చదువుతున్నాము ఆ దేవుని స్వరము అగ్ని జ్వాల వంటిది అని అక్కడ చదువుతున్నాం. ஒருவர் படியுங்கள். கர்த்தருடைய சத்தம், எத்தனாவது வசனம்? கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். நீங்கள் கவனியுங்கள். இதை குறித்து 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன். தானியேல் 3வது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை நான் காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, நாம் 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 3 பேர் உள்ள போடுறாங்க. 4வது என் ஆண்டவர் கையை கோர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே. சொன்னால் அக்கினி நம்மை புரளுவதில்லை. ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாத இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பமும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் சென்றது. ஆதியாகமம் 14:20. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் இரவு முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்குகிற வெளிச்சமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இதுதான் முன்னாடியே ஒரு வார்த்தையை சொன்னேன். இந்த லைட்டு ஒரு தீபம் தான் எரிகிறது,
அந்த தீபம் இந்த பக்கம் இருக்கிறவனை சுட்டு எரிக்குது, அந்த பக்கம் இருக்கிறவனுக்கு சூடா வரல, லைட்டா வருது. 1000 வாட்ஸ் லைட். அதுவும் அந்த 1000 வாட்ஸ் லைட்ஸ்ல அனல் இல்லை, சூடு இல்லை, குளுமையா இருக்குது. ஏசி போட்டு இருக்குது. ஒரே ஒரு அக்கினி தான். ஏசப்பா நம்ம கூட வரும்போது சத்துருவுக்கு சுட்டெரிக்கிற அக்கினியாய் மாறும். நமக்கோ, நீங்க வாசிங்க, பைபிள்ல தான் சொல்றேன், நமக்கோ இருளை வெளிச்சமாக்குகிறவராக இருக்கும். அந்த பெண்ணானவள் லூக்கா 15:16 அவள் விளக்கை கொளுத்தி அவற்றை தேடுகிறார். தேடி கண்டுபிடிக்காது இருப்பாரோ? விளக்கா இருக்குதே. இன்னொருத்தர், இதே ஊழியக்காரர்கள் நீங்கள் பிரசங்கத்தில் சொல்லுங்கள், அந்த விளக்கு மொத்தம் அப்பர் ரெண்டு லோயர் ரெண்டுன்னு ஒண்ணு இருக்கணும். ரெண்டுமே. எத்தனை பேர்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு, லாஸ்ட் பிரைஸ் யாரு? ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு, தேர்ட் பிரைஸ் யாரு? அதே போல இந்த இடத்துல அக்கினி வெளிச்சமா இருக்கிறது, இந்த பக்கம் சுட்டெரிக்கிறதாக இருக்கிறது. அதே போல இந்த பக்கம் சின்ன லைட்டா இருக்குது. யாருக்கு? குட்டி குட்டி இஸ்ரவேல் சின்ன பிள்ளைங்களுக்கும் குட்டி குட்டி லைட். எப்படி? சின்ன சின்ன லைட். அந்த குழந்தைங்கள்லாம் அந்த லைட் எடுத்துட்டு அப்படியே வருது. கொஞ்சம் பெரிய ஆளுங்க தீவட்டி எடுத்துட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளுங்களுக்கு பெரிய தீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. The size of the light. சின்ன தீபம், அதனுடைய அளவு எவ்வளவு என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய சக்தி எவ்வளவு என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய உயரம் எவ்வளவு என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஏற்ற ஒரே ஒரு விளக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த விளக்கு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வீசும், நம்ம பார்க்கிறவங்களுடைய பார்வையும் வீசும். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தருடைய விளக்கு, ஆண்டவரே உம்முடைய விளக்கு எனக்கு வேண்டும். ஆண்டவரே ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இந்த ஊர்ல என்ன வைப்பீராக. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. பிளந்துச்சுன்னா ஒருத்தர், யாரோ ஒருத்தர் கோடாரி எடுத்து தானே பிளக்கணும். அப்ப பிளந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஆரஞ்சு பழத்தை போல அந்த ஆரஞ்சு பழத்தை பிரிச்சு வச்சா 4 பக்கம் எல்லா பக்கமும் சுத்தி எரிதான். இந்த ஃப்ளேமிங் வால் அப்படியே சுத்துதான். நடுவுல நம்ம ஆளுங்க ஹல்லேலூயா கர்த்தர் கூட இருக்கிறாரு. இந்த அக்கினியே கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள் எந்த இடத்துல ஊழியம் செய்ய போனாலும் கர்த்தருடைய சத்தம், நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆண்டவரே உங்களுடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்க மாட்டோம். அடுத்ததாக வாசிக்கிறேன், நான் சீக்கிரம் சொல்லி போறேன். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. பூமி அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி. அப்படியே டேபிள் ஆடிடும், நம்ம எல்லாரும் ஆடி போயிடுவோம். அதற்கு என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த எர்த்குவேக் வந்தா அதுல எந்த மீட்டர்ல இது பண்ணுவாங்க? ரிக்டர் அளவுல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை அளவுல? எத்தனை அளவுல? ரிக்டர் அளவுல. ரிக்டர் அளவுல வருது. அப்ப ஒருத்தர் சொன்னார், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது என்று சொன்னார். ரிக்டர் அளவுல 8 தாண்டாதான் மேல பில்டிங் எல்லாம் கீழே விழும். ஹல்லேலூயா. இந்த ரிக்டர் அளவுல வருதுன்னா கர்த்தருடைய சத்தம். வாசிக்கலாம், நான் சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். வனாந்தரத்திலே மோசே அவர் பேசும் பொழுது பூமி அதிர்ந்தது. 2வது புதிய ஏற்பாட்டு காலத்திலே மத்தேயு 3வது அதிகாரத்திலே யாரு சொல்லுங்க பார்க்கலாம், யாரு வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் யார் என்று பார்க்கிறோம்? யோவான் ஸ்நானகன். விரியன் பாம்பின் குட்டிகள். ஹல்லேலூயா. அடுத்தது அவர் பாத்தீங்களா, அவருடைய பிரசங்கம் பாத்தீங்களா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகி இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அவனுடைய பெரிய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்கிறது என்று வாசிக்கிறார்.
வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது என்று சொன்னார். வனாந்திரம் எதெல்லாம் இருக்குது, வனாந்திரத்துல என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வனாந்திரம். ஒரு பாட்டு இருக்குது, வனாந்திரம் வெளியாகும் நேரமே வெட்டாந்திரை நீர்த்தடாகமாக மாறுமே. அல்லேலூயா. வனாந்திரம் எல்லாம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். வனாந்திரங்கள் எல்லாம் எப்படி குளங்களாலே நிரப்பப்படுகிறது. நீங்க நினைக்கலாம், இந்த வனாந்திரம் என்று சொல்லும்போது நான் இதை சொல்லாமல் இருக்க முடியாது. யோசேப்பு கானானிலே இருக்கிற பொழுது யோசேப்பை ஆண்டவர் பிடுங்கி, சொல்லுங்க பார்க்கலாம், யோசேப்பை வனாந்திரத்திலிருந்து பிடுங்கி எகிப்து, எங்க எகிப்தினாலே பேர் என்னது? காஞ்சி போன இடம், தீஞ்சி போன இடம், பாலைவனமான இடம். நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கிறேன். இங்க பார்த்தீங்களா, எகிப்துல என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் ஒரு செடி கூட கிடையாது. அந்த இடத்துல அந்த ஆண்டவர் அந்த இடத்துல யோசேப்பை வைக்கிறார். வனாந்திரத்துல ஒரு செடியை வச்சா அந்த செடி காயணுமா இல்ல துளுக்கணும்? வனாந்திரத்துல வச்சா அந்த இடத்துல அனல் காற்று வீசும், மணலும் அனலு, மேலையும் அனலு, அந்த அந்த இது வந்து செத்து போனோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வைத்த இரவிலே மேலே இருந்து பனி இறங்குகிறது. அல்லேலூயா. பனி நேரா வந்து செடியை தொடுது. பனி நேர செடியில வர வர செடிக்கு நேர இலை வருது, தண்டு வருது, வேர் வருது. வேர் மூலமாக பெரிய பம்பு செட்டிலே செடி, வேர்ல இருக்கிற ரூட் எல்லாம் தண்ணியை தான் உறிஞ்சோன்னு பார்த்தா இந்த செடி, யோசேப்பு செடி, தண்ணீரை பிழிச்சு அடித்து 1 கிலோமீட்டருக்கு அதை சதுப்பாக மாற்றுகிறது, 1 கிலோமீட்டருக்கு ஈரமாக மாற்றுகிறது, 10 கிலோமீட்டருக்கு மாறுது. ஆக மொத்தத்துல இந்த யோசேப்பு என்ற செடி எகிப்தையை செழிப்பாக மாற்றுகிற இடத்திற்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை சின்ன பிள்ளைங்க உங்க சபையில நான் சொல்ல வரேன், எங்க போனாலும் சொல்றதை நான் இன்னைக்கும் சொல்லிடுறேன். உங்க சர்ச்சில உங்க சபையில இருக்கிற முதியவர்களை கவனியுங்கள். அதே போல உங்கள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள், உங்கள் சபையில இருக்கிறதான வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எங்கேயோ வாழ போகிறார்கள். அவர்களுக்கு பெற்றவர்கள் தகப்பன் தாய் தான். ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்குள்ளே இருக்கிறது. அந்த பொண்ணு நாளைக்கு ஏதோ அங்க செத்து போச்சு, ஐயா அங்க துன்பம் தாக்க முடியாத செத்து போச்சு, மகள் மரித்து போனாள், மகளுக்கு துன்பம் அங்க நேரிட்ட உடனே அங்கிருந்து ஓடி வந்து விட்டார். அந்த செய்தியை கேட்கிற ஊழியக்காரர்கள் நீங்களும் நானும் அல்ல. அல்லேலூயா. அங்க துன்பம் இருந்தாலும் துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உருளை போன்றதமா, காற்று அடிச்சா மழை வந்தா, அல்லேலூயா. இந்த துன்ப நேரத்துல நம்ம சபையில இருந்த போன பிள்ளைகள் திரும்பி வந்திருக்கிறார். துன்பத்தை எதிர்த்து போராடி அந்த குடும்பத்தை ரட்சித்து விட்டு கொண்டு வருகிற பிள்ளைகளாக நம்முடைய சபைகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு விசாரிச்சு, எப்படிமா இருக்கிற, நீ கல்யாணம் ஆகி போயிருக்கிறீ, அந்த வீடு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் கேட்டு விசாரிங்க. விசாரிச்சுட்டு நான் உனக்கு ஜெபம் பண்றேம்மா, கூடிய சீக்கிரத்துல அந்த குடும்பத்தை, அந்த மாமியார கர்த்தர் சந்திப்பா. ஹல்லேலூயா. எகிப்துக்கு போனா காஞ்சிரான்ற அந்த கான்செப்டை மாத்தி கர்த்தருடைய பிள்ளைகள், நான் எகிப்திலே நாட்டப்பட்டு நான் அந்த இடத்துல வளர்ந்து கனி பெறும் செடியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் பாத்தீங்களா. கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுது? கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுதுன்னா இப்படி ஷேக் பண்ணல. அந்த இடத்துல யோசேப்பை வச்ச உடனே அந்த இடத்துல மெதுவா ஷேக் பண்ணுது. டெய்லி வானத்திலிருந்து அக்கினி வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுது? கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர்ந்து பண்ணுகிறது. யாரா ஒருத்தர் அடிச்சோ இல்ல மைக் செட்டை போட்டோ இல்ல, கர்த்தருடைய சத்தம் மெதுவா போய் செடியே யூலா இன்னும் இங்க வச்சிருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு 2 மாசம் 3 மாசம் இந்த இடத்தை நான் மாத்த போறேன். இந்த குடும்பம் சரியில்லாத குடும்பம், ரட்சிக்கப்படாத குடும்பம், உன்னை வச்சு 100 பேரை சந்திக்க போறேன். உன்னை கொண்டு வந்தது ஆத்தும அறுவடை செய்ய தான் நான் உன்னை கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. சில ஜனங்கள் நீங்க நினைக்கலாம், இல்ல போயிட்டாங்க, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் வெளிநாட்டிலே வேலை கிடைக்காது, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல ஜாப் கிடைக்காது, கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் உங்களுக்கு ஊழியம் கிடைக்காது, சின்ன கூட்டங்கள் கிடைக்காது. நீங்க கர்த்தர் உங்களை பிறக்கும் போதே, என் எலும்புகள் தோன்றுவதற்கு முன்பதே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. இந்த நாளையும் நேரத்தையும் கர்த்தர் முன்னாடியே எடுத்துட்டு வந்து இந்த 8ஆம் தேதி 8வது மாதம் நீ எங்க தனகொண்ட வழியில பேசணும் ஆண்டவர் வச்சுட்டாரு. இல்லைன்னா இந்த 1.5 வயசுலயே இந்த குழந்தை செத்து போயிருக்கணும். என்னாச்சு? குழந்தைக்கு வீசிங் ஆச்சு, இந்த குழந்தை செத்து போயிடும். இந்த குழந்தை இன்னைக்கும் ஊழியம் செய்து கொண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஜீவன் உள்ளவரை நான் உமக்காக ஓடுவேன். அல்லேலூயா. என் ஜீவன் பிரியும் வரை என்று வாசிக்கிறேன். அதே போல நான் அடுத்த வசனங்களை நிறைய பாட்டு பாடலாம், நிறைய சாட்சிகள் இருக்கிறது, அது எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் இந்த குறிப்பை முடிக்க முடியாது. ஐயா வேற கரெக்டா சொல்லிட்டாரு, எத்தனை மணிக்கு எங்க என்னன்னு சொல்லி எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு. அதனால அந்த பசிக்குதுன்னு சொன்னா கையை தூங்க நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். யாருக்கண்ணா பசிக்குதுன்னு சொன்னா கையை தூங்க ஸ்டாப் பண்ணிடலாம். அல்லேலூயா. அடுத்தது இந்த இடத்துல வாசிங்கள், கர்த்தருடைய சத்தம். வாசிங்க, அடுத்தது வாசிங்கள் பார்க்கலாம். 7வது பெண்மான்களை ஈடுபடி செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதை எல்லாம் புரிஞ்சு கவனிங்க, கொஞ்சம் பூர்வமா கவனிங்க. இந்த கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்யும். இதை நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷனா சொல்றேன், சின்னது. இதை எல்லாம் புரிஞ்சு கவனிங்க. இந்த காட்டு மான் என்ன பண்ணுதான்? பெரிய நல்லா சுற்றி தேடி அலையும் பொழுது அந்த இடத்துல ஒரு சிங்கம் வந்து விட்டது. அந்த சிங்கத்துக்காக வந்து அந்த மலையினுடைய புதிரிலே, அந்த மலையின் இடுக்கிலே அமர்ந்து கொள்ளுகிறது. அப்பொழுது அந்த கர்ப்ப வேதனையும் அந்த காட்டு மானுக்கு வந்து விட்டது. இங்க கவனிங்கள், நான் தப்பித்து ஓடுவதற்கு என்னாலும் முடியாது, ஏனென்றால் நான் பலவீனமானவன். இரண்டாவது, நான் இந்த வேதனையிலேயும் நான் கத்த முடியாது, ஏனென்றால் நான் சத்தம் போட்டால் அந்த சத்தத்தை கேட்டு என்னுடைய எதிரியானவன் என் இருப்பிடத்தை வந்து என்ன பண்ணுவான்? பிடித்துக் கொள்வான். என்னுடைய சூழ்நிலை, வாய் மூடிக்கொண்டு அழுகிற சகோதரிகள் எத்தனை பேர், வாய் திறக்க முடியாமல் அழுகிற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர், யார்கிட்டயும் சொல்ல முடியல, ஐயா என் சூழ்நிலை இப்படி, கத்தல என்னுடைய மனதிலே குமுறி கொண்டிருக்கிற மான்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்கிறது. அதுக்கு ஆண்டவர் பலத்தையும் கொடுக்கிறார், வல்லமையும் கொடுக்கிறார், கத்தக்கூடாதபடிக்கு தைரியத்தை கொடுக்கிறார், இருப்பிடத்தை கொடுக்கிறார். பெண்மான்களே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்கிறது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 39 யோபு சொல்லுகிறார், 39 வரையாடுகளின் ஈடும் காலத்தை நீ அறியாயோ? ஜோப் சாப்டர் 39 வரையாடும் ஈடும் காலத்தை அறியாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? ஈடும் காலத்தை அறியாயோ? அவைகள் சினப்பட்டு இருந்தும் வருகிற மாதங்களை நீ
அவைகள் நொந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு நொந்து. அடுத்தது, தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். அவைகளின் குட்டிகளை வளர்த்து வசனத்திலே வளர்த்து அவைகள் அண்டையிலே திரும்ப வராமல் போய்விடும். ஹல்லேலூயா. நொந்து குனிந்து அவைகளை குட்டி போடும் அளவுக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். அதனால தான் யோபு சொல்றாரு இந்த இடத்துல சங்கீதம் 29ல சங்கீதம் இவர் சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனபடி செய்கிறது. அதற்கு விளக்கத்தை யார் கொடுக்கிறாரு சொல்லுங்க? அதுக்கு விளக்கத்தை யார் கொடுக்கிறாரு? யோபு. கர்த்தருடைய சத்தம். அப்போ ஆண்டவர் பார்த்து அந்த பெண்மானை கிட்ட சொல்றாரு, பெண்மானே கவலைப்படாத, நான் இருக்கிறேன், பலத்தை கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல வரும்போது அந்த 2 பேரும் பூவாலும் சில்பாலும் 2 பேரும் என்ன பண்றாங்க? அருமையாய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை பாதுகாத்தது போல கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் நீங்கள் வாசித்து போனீர்கள் என்று சொன்னால் 60 வகையான மான்கள் இருக்கிறது, பெரிய ஒரு காரியங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் என்ன? கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் பராக்கிரம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்கிறது. எல்லாரும் ஒரு முறை படிக்கலாமா? நான் சொல்கிறதை மறுபடியும் சொல்லுங்கள், நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை விளக்குகிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்படுத்துகிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்து காடுகளை வெளியாக்கும். காடா இருக்கிறத கர்த்தர் அருமையான ஒரு மாச்சோலையா, ஒரு சோலையா மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, இந்த தனகொண்ட பள்ளியில வந்து இந்த எத்தனையோ மலைகளுக்கு நடுவில் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறீங்களே, இன்றைக்கு இந்த மலைகள் எல்லாம் சாட்சி ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 8ஆம் தேதி இந்த வருஷத்திலே ஒரு புதிய ஆரம்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அல்லேலூயா, thank you Jesus. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம், ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு தான் அப்பா. ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு தான். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை, உம்முடைய சத்தத்தை துடிக்கப்படும். உம்முடைய சத்தம் எனக்கு வரணும் ஆண்டவரே. நான் மான போல இருக்கிறேன், எனக்கு எதிராக கேதுரு மரங்களை போல இருக்கிறாங்க, எனக்கு விரோதமா வனாந்தரத்தை போல இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் நான் கொண்டு வருவேன். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. பிரவாகமே கர்த்தரின் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் கொள்கிறதே பரிசுத்த அலங்காரம். பலவான்களின் கொள்கிறதே பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நான் பாட்டு தெரியுமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நான் ஜெபிக்க போகிறேன். பாடுவதற்கு நேரம் இல்லை. எல்லாரும் கரங்களை வைத்து நான் சொல்வதை அப்படியே சொல்லுங்க. அன்பான தேவனே, இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தை, எங்கள் ஊழியத்தில் ஒரு படி அதிகமாக நீர்
ஆத்தும அறுவடையை கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபை நிரம்பி வழியத்தக்கதாக ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். உம்முடைய சத்தத்தை எங்கள் மேலே, சபையின் மேலே தொடுக்க பண்ணும். செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.